ஒரு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது ரொம்ப சுலபம். நல்லெண்ணெயும் கத்திரிக்காயும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன சைஸில், மீடியம் சைஸு இல்லை சின்ன சைஸில் 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், 4 துண்டு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, அதோடு வெள்ளை எள்ளு இல்லைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை 4 வெட்டி போட்டு எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பியும் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கடுகு பொரிஞ்சப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் போட்டுட்டு ஜீரகமும் மிளகும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் வதங்கி வந்தப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும்.